Hi, hello and welcome to Bharat Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ஒரு சில ட்ரிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ எதுக்கு ப்ரோ சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எதுக்கு நான் சடனா இந்த வீடியோ பண்றேன் அப்படின்னா ஆன்லைனில் இப்போ நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆன்லைனில் எழுதும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளத்தில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதுக்கு பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாதி எக்ஸாம்ஸே முடிஞ்சு போச்சாடா இப்போ வந்து வீடியோ பண்ணுறியே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி வருது அப்படின்றத நிறைய பேர்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணேன். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது, அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் ஆகும்போது சடனாக வெளியில் வந்துடுது ப்ரோ. இப்போ நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இன்வாலிட் ஐடி, கான்டாக்ட் அட்மின் அப்படின்ற மாதிரி ஒரு சில இது வருது. ப்ளஸ் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக வெளியில் வந்துருச்சுன்னா மறுபடியும் உள்ளே லாகின் ஆக மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து உள்ளே லாகின் ஆகும்போது ஒரு சில பர்மிஷன் எல்லாமே கேட்குது. அதில் வந்து லொக்கேஷன் இது மாதிரி பர்மிஷன் வந்து சரியாக எனேபிள் ஆக மாட்டேங்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னதான் இந்த வீடியோ லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குற நீங்கள் எக்ஸாம்ஸ் யாருன்னா எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். ஏன்னா இருக்கிற மீதி ஒரு சில எக்ஸாம்ஸ் ஆகுது இதை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பிடிச்சிருந்தா லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சேனல் லோகோவை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுற நீங்கள் ஒன்று மொபைல் அட்டன் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா லேப்டாப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணுவீங்க, இல்லைனா டேப்லெட் உங்களுடைய வசதிக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ட்ரிக்ஸ் வந்து காமனாக பொருந்தும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு எதனா ஒரு முக்கியமான ஆப் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். என்னடா பில்டப்பில் ஓவராக இருக்கே, சீக்கிரம் விஷயத்துக்கு வாடா அப்படின்றீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஸ்டார்டிங் தி டிவைஸ். இப்போ லேப்டாப்பும் சரி மொபைலும் சரி, நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து 1 ஹவரும் இருக்கலாம், இல்லை 2 ஹவரும் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மொபைல், லேப்டாப் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டிவைஸ் ரேமில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் எதனா ரன் ஆகுது அப்படின்னா கூட ஒரு சில விஷயத்தை வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ தட் வந்து உங்கள் ரேம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ட்ரிக் வந்து கிளியர் தி கேட்ச் மெமரி. எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் குரோம் ப்ரௌசருடைய கேட்சையும் ப்ளஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற அந்த ஆப்போடைய கேட்சையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இது எப்படி ரிமூவ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைனாக அங்கே காட்டும். அதில் நீங்கள் அட்டன் பண்ண போகிற அந்த எக்ஸாமோடைய ஆப்பும் ப்ளஸ் குரோமோடைய ஆப்பையும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணும்போது கிளியர் கேட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேட்ச் மெமரியை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ஸோ கேட்ச் மெமரி கிளியர் பண்ணிவிட்டு குரோம் ப்ரௌசரில் எதனா ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிடுங்க. டேப் வந்து அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசருடைய ஹிஸ்ட்ரியை வந்து மெயினாக நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க. இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேட்ச் மெமரி கிளியர் பண்ணுங்க அப்படின்னு. ப்ரோ இந்த கேட்ச் மெமரி கிளியர் பண்ணால் என்ன நடக்கும், இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இந்த கேட்ச் மெமரி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனாக உங்களுக்கு வெளியில் வந்துடுது. மறுபடியும் உள்ள லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது இன்வாலிட் ஐடி இல்லைனா கான்டாக்ட் அட்மின் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வரும். உங்களுக்கு உள்ளே போக முடியாது. ஸோ இந்த என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்திருக்கீங்க. அதுக்கான ஒரு டேட்டா வந்து உங்கள் ஆப் வந்து பேக்ரவுண்டில் வச்சிருக்கும். அந்த டேட்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் மெமரி. ஸோ இந்த டேட்டா இருக்கிற வரையும் உங்களை உள்ளே போக அது விடாது. ஸோ அதை கிளியர் பண்ணுறது மூலிமா நம்ம உள்ளே போக முடியும். இப்போ அடுத்து மூணாவது ட்ரிக் வந்து செக்கிங் அவர் இன்டர்நெட். இதுதான் முக்கியமான விஷயம். இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட்டை பொறுத்த வரையும் நீங்கள் நிறைய பேர் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மொபைலில் நிறைய கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு மொபைல்லேருந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படியும் இல்லைனா வீட்டில் இருக்கிற வைஃபை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த எது யூஸ் பண்ணாலும் சரி அந்த டிவைஸை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வேறு ஒரு மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிம்மை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் வந்து வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வைஃபைலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வைஃபை ரவுட்டரை வந்து ஒரு வாட்டி ரீபூட் பண்ணுங்கள். ரீபூட் பண்ணிவிட்டு அந்த நெட்வொர்க்கில் வேறு யாரும் கனெக்டடாக இருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போது ஒரு நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் நிறைய பேர் கனெக்டடாக இருக்கும்போது
ஒரு சில சமயம் எதிர்பாராத விதமாக பேண்ட்வித் வந்து கம்மியாகும். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நேரம் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம் அட்டன் பண்ணுற அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுறது வைஃபையாக இருந்தாலும் சரி, இல்லை மொபைல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, யாருமே அதில் கனெக்டடாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் VPNலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸாம் டைமில் VPNலாம் யூஸ் பண்ணாதீங்க. VPNலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்பே முடிஞ்சால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா VPN அப்படின்றது நம்மளை வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காட்டும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலிருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி காட்டும். உங்களுக்கு இந்த ஆன்லைன் இதில் பார்த்தீங்கன்னா IP அட்ரஸும் ட்ராக் பண்ணுறாங்க, ப்ளஸ் லொக்கேஷனும் அவங்க செக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ரெண்டுமே, இந்த லொக்கேஷனும் IP அட்ரஸும் வேறு வேறு இடமா இருக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. அது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு VPN தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே சமயத்தில் அவங்க இந்த அளவுக்குலாம் டீப்பாக செக் பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் VPNல எதுவுமே இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக வந்து குரோமில் போயிட்டு நீங்கள் சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் உள்ள சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு லொக்கேஷனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண போகிற ஆப்லேயே வந்து அது ரெடியாக ஆனில் தான் இருக்கணும். அப்புறம் என்னதான் வந்து நான் கேமராலாம் ஆன் பண்ணி கேமரா முன்னாடியே இருந்தால் கூட எனக்கு அந்த ஃபேஸ் வந்து நாட் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் வந்து வருது ப்ரோ. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஆப்பில் கூட மேபி பக் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைலை வந்து ஸ்டடியாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலேயும் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வீடியோ வந்து மோஸ்ட்லி ரெக்கார்டடாக தான் இருக்கும். ஸோ அதிகமான டைம் வந்து ஃபேஸ் வார்னிங் வரும்போது அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஃபேஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அவங்க சாஃப்ட்வேரில் தான் பக் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெட் கலரில் அந்த ஃபேஸ் வார்னிங் வரதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஃபேஸ் வந்து அதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் வந்து தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ கேமரா பற்றி பேசும்போது, மொபைலில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அப்படின்றது இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது மட்டும் நம்ம அதை மறந்துடுறோம். கேமரா பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலே 2 கேமராவுடைய கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் பின்னாடி கேமராவில் தெரிகிற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி எதுவும் வைக்காதீங்க. படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுவீங்க. அந்த புக்கு வந்து டேபிளில் இருக்கலாம், இல்லைனா லேப்டாப் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக செக் பண்ணுங்கள். எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணிவிட்டு பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் கேமராவில் டேப் அடிச்சு விட்டுருவாங்க. டேப் அடிக்கிறது இன்னுமே வந்து டேஞ்சரான விஷயம். அவங்க சந்தேகப்படுறதுக்கு நம்மளே சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. நார்மலாக எதுவும் டவுட் படுற மாதிரி எந்த ஒரு பொருளும் இல்லைனாலே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதுவரையும் ஓரளவுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மொபைல் அட்டன் பண்ணலாமா, லேப்டாப்பில் அட்டன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது நல்லது. அதில் ப்ராப்ளமே எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் சடனாக மாறும்போது அதில் எதனா ஒரு ப்ராப்ளம் வரலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி கேமரா எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா லொக்கேஷன் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எய்தர் மொபைல் இல்லைனா லேப்டாப் எது செட் ஆகுதோ அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். லேப்டாப்பில் வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதை யூஸ் பண்ணடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு டக்குன்னு நீங்கள் மாற்றிடாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதே நல்லா தான் இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மொபைலும் சரி லேப்டாப்பும் சரி ஏதோ ஒன்று நல்லா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக எழுத ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் டைம்னாலே நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு விஷயம் அங்கே நடக்கும். இருந்தாலும் மைண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நடக்க போகிறது எதுவும் நம்ம கையில் இல்லை. ரொம்ப தத்துவம்லாம் பேச விரும்பல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய பேர் கூட மெயினாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்தாலும் நல்லதாக இருக்கும். கமெண்ட் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எதனா மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணலாம். இதேமாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க ரெடியாக இருந்தால் மட்டும் போதாது. கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம BTM ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.